ஸோ ஹலோ காய்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மாக்டவுன் ஆரம்பித்த உடனே நம்ம ஜிம்மி யூசோ பார்த்தீங்கன்னா வராரு. பட் ஆனால் அவர் நோண்டிக்கிட்டே வராரு. ஏன்னா அவருக்கு டோல் அடிபட்டிருக்குது, காலில் அடிபட்டிருக்குது, இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது, சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அவர் பார்த்தீங்கன்னா நோண்டிக்கிட்டே வராரு. என்னுடைய நெக்ஸ்ட் பிளான் என்னவாக இருக்கும், என் ஜேவ் கூட சேர்ந்து ஒன்றா சேரதா. ஆனால் ஜேவ் வந்து ரால இருக்கிறான், நான் ஸ்மாக்டவுனில் இருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய கெரியர் வந்து நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை நோக்கியோ அல்லது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை நோக்கியோ கூட இருக்கலாம். ஏன் இந்த வருஷம் ராயல் ரம்பிள் மேட்ச் கூட இருக்குது, அதில் நான் கண்டிப்பாக பங்கேற்பேன். என்னுடைய கால் வந்து அதுக்குள்ளே சரியாயிரும். அப்போது நான் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று நான் ரெசல்மேனியாவில் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை கூட வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி யூசோ பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலி ஜிம்மி யூசோக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு தான், ஆனால் ராயல் ரம்பிள்குள்ளே சரியாயிருமா. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் நான் பங்கேற்கிறேன் அப்படிங்கிறத முதல் நபராக பார்த்தீங்கன்னா ஜே யூசோ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா ஜிம்மி யூசோக்கு கிளைம் ஓவர் போடுறாரு. எப்படி சாமி ஜெயனு, ஜே யூசோ இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணாரோ அதே மாதிரி ஜிம்மி யூசோவும் அவருடைய டார்கெட் போல் இருக்குது. வளைச்சி பிளட் லைனில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டர் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஜிம்மி யூசோக்கு இன்ஜுரி ஆகிருக்குது. இன்ஜுரியான நபரை அட்டாக் பண்ணால் செக்யூரிட்டி கார்டெலாம் வருவாங்களா என்ன, வருவாங்கல்ல. எல்லோரும் வந்து ட்ரூ மாக்கிண்டரை பார்த்து ஏன்டா நீங்கள் வந்த, நீ ரா பிராண்டை சேர்ந்தவங்களா, ஸ்மாக்டவுனுக்கு எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பேக் ஸ்டேஜில் போயிட்டு பயங்கரமான ரைடு உழுது நம்ம ட்ரூ மாக்கிண்டருக்கு. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, எதுக்குடா இங்கே வந்த, நீ ரா பிராண்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் கிட்ட நான் அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் ட்ரூ மாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா ஏதோ நக்கல் அடிக்கிற மாதிரி ஆடம் பியர்ஸை பற்றி பண்ணுறாருங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. அவர் எவ்வளோ எமோஷனலாக பேசுகிறாரு, இவர் நக்கல் அடிக்கிற மாதிரி. அடுத்தது டிஃப்னியோட டைம். டிஃப்னி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நயா ஜாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃப்னி நீ இன்னைக்கு வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்பான ஃபைனல் கண்டெண்டர் ஆயிரு, எப்படியாவது நான் ஒன்று சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ஜெயிக்க வச்சுருவேன். ஏன்னா அப்போ உனக்கு இந்த மணி இந்த பேங்க் வந்து தேவைப்படாது. ஏன்னா உன்கிட்ட ஒரு டைட்டில் வந்துடுமே, நம்ம எல்லாருமே டைட்டிலாக ஒன்றா வச்சுக்கலாம். அதனால் நீ இன்றைக்கி கண்டிப்பாக யூஎஸ் சாம்பியன்ஷிப்பான ஃபைனல் கண்டெண்டர் மேட்ச்சில் வந்து வின் பண்ணணும். இந்த செமி கண்டெண்டரில் வின் பண்ணிவிட்டு நீ வந்து ஒரு நல்ல பொண்ணு அப்படிங்கிறத நிரூபிக்கணும். ஏதோ குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, நீ பார்க்கறதுக்கு அப்படியே கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு மாதிரியே இருக்கிற, அழகாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை எனக்கு சென்ட் பண்ணுங்கோ. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நிக்கோலஸை பார்த்து ஜேட் கார்கள் யார் அட்டாக் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி பியாங்கா பெலர் பேசிகிட்டு இருக்கேன். அதை பற்றி நம்ம ஒரு பக்கம் பார்ப்போம். ஆனால் ஜேட் கார்கள் வந்து இப்போதைக்கு உமன் சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்கிறதுக்கு தகுதியான ஆளாக இல்லை. ஏன்னா அவங்க இன்ஜுரி ஏற்பட்டுடுச்சு. அதனால் நீங்கள் வந்து டைட்டில் வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னே, இன்னும் டைட்டில் வேக்கேட் பண்ணணும் அதெல்லாம் பண்ண மாட்டோன்னு சொல்லும்போது நியோமி சொல்கிறாங்கன்னா அவளுக்கு பதிலாக நான் வேணா சாம்பியனாக இருக்கிறேன், ஜேட் கார்களுடைய டாக்டிங் டைட்டில் நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி நீ வச்சுக்க பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும், அதாவது எப்படியாவது நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களோட டைட்டிலை ரீட்டைன் பண்ணணும். நாங்கள் ஒரு ஆப்பனண்ட்டாக உங்களுக்கு தருவோம், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போது நீங்கள் உங்கள் டைட்டிலை ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நியோமியும் பியாங்கா பெலரும் டாக் டீமாக இணைந்து ஒரு மிக்ஸ்ட்ரி டீம் கூட மோத போகிறாங்க. அப்படி வின் பண்ணி ரீட்டைன் பண்ணாதான் அவங்களுடைய டாக் டீம் டைட்டில் இவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃபினிக்கும் மிஷின் மியாயக்குமான உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இந்த மேட்சோடைய ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா மிஷின் மியாயம் பார்த்தீங்கன்னா எப்படியோ பாடுபட்டு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல டேலண்டர் அத்தன்டிக் ரெஸ்லர் வந்து உமன்ஸ் யுனைடெட் சாம்பியனுக்காக ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலில் போயிருக்கிற இவங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு மெட்கார்டராக டபிள்யூடபிள்யூவில் எந்த விதமான ஒரு டைட்டிலையும் வின் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஒரு டைட்டில் தான். ஸோ பெய்லி கூட மோத போகிறாங்களா, செல்சிக்கின் கூட மோத போகிறாங்களா அப்படி இந்த வெயிட் பண்ணி பார்ப்போம். தமாசா சாம்பா ஜானிகர் கூட சொல்கிறாங்க, நாங்கள் எதனால் ஹில்டனாக மாறணும், எங்கள் டைட்டில் நாங்கள் வந்து எங்கள் ஹோம் டவுனில் வின் பண்ணோம். ஆனால் ஒரு சில வாரங்களில் வந்து பிளட் லைன் வந்து எங்ககிட்ட வந்து பிடுங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட டைட்டில் வந்தது. முழுக்க நீங்கள் தான் டாக்டின் டிவிஷனில் டாப்பாக இருக்கீங்க, நாங்கள் இல்லாமல் இருந்தோம், நாங்கள் ஹீல்டன் பண்ணதுனால தான் இப்போ எங்களை எல்லாருக்குமே தெரியுது, எங்ககிட்ட
WWE டாக் டீம் டைட்டிலும் இருக்குது, அதுவும் செகண்ட் டைமாக வின் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்கள் கேரக்டர் வந்து சரிதான் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஜானி கார்கனும் தொமாஸ் அஜாம்பா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க முழுக்க எப்படி, அதாவது நம்ம ஒரு தமிழ் சினிமாலாம் சொல்லுவாங்கள்ல, முழுசாக சந்திரமுகியாக மாறினா கங்காவை பாருன்னு, அதே மாதிரி முழுசாக நாங்கள் எதுக்காக ஹீல்டனாக மாறணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனை சொல்கிறாங்க போல இருக்குது. அண்ட் காய்ஸ், இன்னைக்கு ட்ரைபிள் சீஃப் ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் இன்னைக்கு ராக்கு வரல, ஸ்மாக்டவுனுக்கு வரல. பட் ஆனால் அவருடைய ஸ்பெஷல் ப்ரொமோவை பார்த்தீங்கன்னா WWE வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. காய்ஸ், நெக்ஸ்ட் வீக் வந்து கிறிஸ்மஸில், அதனால் WWE பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனு போன வாரம் ஸ்மாக்டவுன் ரெண்டுத்தையும் சேர்த்தே இன்றைக்கி டே பண்ணுறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வரல. பட் ஆனால் அவருக்கு ஸ்பெஷல் ப்ரோமோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ரசல்மனியால் பல இதை இழந்துட்டேன், என்னுடைய ஃபேமிலி இழந்தேன், என்னுடைய டைட்டில் இழந்தேன், அதுக்கப்புறமா அதிலிருந்து திருப்பி வர்றதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனால் திருப்பி வரும்போது பால் ஹேமன் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருந்த சோலோ சிக்காவா இல்லை, எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோலோ சிக்காவா தன்னைத்தானே ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். உண்மையிலே ட்ரைபிள் சீஃப்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க தான் வந்து ட்ரைபிள் சீஃப் ஆகணும். அந்த ஊலாபாலா மாலைங்கிறது என்னுடையது, அது எனக்கு சொந்தமானது, அது எப்படியாவது நான் திருப்பி என்கிட்ட கொண்டு வரணும். உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஊலாபாலா மாலையை எனக்கு போட்டது எங்கள் அப்பா மற்றும் எங்கள் அங்கிள், இவங்க 2 பேரும் எங்கள் குடும்பத்தில் மூத்தவங்க. அவங்க இந்த ஊலாபாலா மாலையை போட்டு நீ தான் இதுக்கு தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் சோலோ சிக்காவா அதை எதுவுமே மனசில் நினைக்காம தன்னைத்தானே ட்ரைபிள் சீஃபாக மாற்றிட்டான். சரி, அவன் தன்னைத்தானே ட்ரைபிள் சீஃபாக மாற்றிட்டான், நாங்களும் தொடர்ந்து பிளட் லைனுக்குள்ளே சிவில் வார் மேட்சாக பல தடவை விளையாடிட்டோம். இப்போ ஒரு ஃபைனல் பிக்கை நம்ம ஒரு சண்டை போடுவோம். இந்த மேட்ச்சில் வந்து நான் வந்து சோலோ சிக்காவை கூட மோதுறேன், இது ட்ரைபிள் சீஃப் மேட்சாக வச்சுக்கலாம், இதில் வெற்றி பெறவங்க வந்து ஊலாபாலா மாலையும் ட்ரைபிள் சீஃபாகவும் மாறிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டிபுலேஷனை வச்சு நம்ம இந்த ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். அது வரைக்கும் நான் ட்ரைபிள் சீஃப் இல்லை, ஓடிசி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரோமன் சொல்லியிருக்காரு. பேக் ஸ்டேஜில் ஒரு பஞ்சாயத்தே ஏற்பட்டுருக்குங்க. பேக் ஸ்டேஜில் நிறைய பேர் யாரோ மிஸ்டரி நபர் அடிச்சிட்டு இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்கோபார் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதை கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களுடைய ஜானியை பாருங்கள், நீங்கள் உங்களுக்கான ஃபியூடை தேடி போங்க அப்படிங்கிற மாதிரி நிக்கோலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் பண்ணி விடுறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸான ஆளும் வாரா. யார் பார்த்தீங்கன்னா கார்மலைஸ் சொல்கிறாரு, எனக்கு ஏதோ சர்ப்ரைஸாக ஆப்பனண்ட் கிப்னண்ட்லாம் வச்சுருக்கேன்னு சொன்னியப்பா, ஆப்பனண்ட்டையும் காணும், யாருமே காணும், எனக்கு சர்ப்ரைஸ் ஆப்பனண்ட் யார் சொல்லு, நான் அதுக்காக காத்துட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நிக்கோலஸும் பார்த்தீங்கன்னா உனக்கு சர்ப்ரைஸ் ஆப்பனண்ட் தானே, அவன் ரெடியாக இருக்கான், நீ மேட்ச் விளையாடப்போ அவன் ரெடியாக வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யாருப்பா அந்த சர்ப்ரைஸ் ஆப்பனண்ட்டு, எனக்கே பார்க்கணும் போல தோணுது. அண்ட் கார்மலைஸ் வந்துட்டாரு, யார் தான் நம்மளுடைய சர்ப்ரைஸ் ஆப்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே பயங்கரமான சர்ப்ரைஸ் ரிட்டனா மான்ஸ்டர் மேன் ப்ரான் ஸ்ட்ரோமன் ரா பிராண்டை சேர்ந்தவர் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டார். அந்த சத்தத்தை கேட்டோன்னா கார்மலைஸோடைய உதடு இருக்குது ஆடுது. ஏன்னா ப்ரான் ஸ்ட்ரோமனில் வந்திருக்கிறது. ஸோ ஸ்ட்ரோமன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா கடைசியாக பிரான்சன் ரீடு கூட விளையாடின மேட்சில் இன்ஜுரி ஏற்பட்டு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா WWEக்கு வராமல் இருந்தார். இப்போ மான்ஸ்டர் இஸ் பேக். மான்ஸ்டராகவே பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி WWEக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா என்ன, கார்மலைஸ் ஏன்டா சர்ப்ரைஸ் ஆப்பனண்ட்டு கேட்டோன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. ப்ரான் ஸ்ட்ரோமன் பந்தாடுறாரு. அந்த மேட்ச் விளையாடிய ஒரு சில வினாடிகளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ப்ரான் ஸ்ட்ரோமன் வந்து கார்மலைஸை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றாரு. போகும்போது அளவு வேற காட்டுறாரு, என்னப்பா அழாதப்பா, பேக் ஸ்டேஜில் போய் அழாத அப்படின்னு சொல்லிட்டு அளவு வேற காட்டுறாரு. சரி, ப்ரான் ஸ்ட்ரோமனுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு. கார்மலைஸ் இதுக்காக ரிவெஞ்சிங் ப்ரான் ஸ்ட்ரோமன் எடுப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். LA நைட்டுக்கு இன்றைக்கி சோலோ சிக்காவை கூட ஒரு மேட்ச் இருக்குது, அதை பற்றி பேசுகிறாரு. அவன் ப்ரைஸ்லைட்டை பற்றி ரொம்பவே கவலைப்பட்டுருக்கிறான், மற்றும் அந்த செயினை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அவர் ப்ரைஸ்லெட்டு செயின் இது எதை பற்றி தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு, சோலோ சிக்காவுடைய ஊலாபாலா மாலையை பார்த்து அவர் ஒரு செயின் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் போனவரை அட்டாக் பண்ணதுக்கு நான் இன்றைக்கி அவனை கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேட்சுக்காக ரெடியாக இருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கும் LA நைட்டுக்கும் தான் மேட்ச் ஆரம்பிக்கும் போது
இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. பட் நான் இடைப்பட்ட நேரத்திலே பார்த்தீங்கன்னா LA Knight டாமினேட் பண்ணி சோலோ சிக்காவுடைய கதையை முடிக்கலான்னு பார்க்கும்போது கூட இருக்கிற அங்குலி புங்குலி கங்குலி ஜுங்குலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து LA Knight அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பமும் அட்டாக் பண்ணிட்டானுங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த பேக் ஸ்டேஜில் அப்பாலா குரூஸ் மற்றும் ஆண்ட்ராய்டு, ஏன்னா அவங்களும் போன வாரம் பிளட் லைனில் தாக்கப்பட்டாங்களே, அவங்க வந்து இவளை காப்பாற்றுறதுக்காக வராங்க. பட் டூ லேட், பிளட் லைன் இருக்கிற எல்லாருமே அவங்களையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. சோலோ சிக்காவா வீக்லி எப்படி டாமினேஷன் பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த வாரமும் டாமினேஷன் பண்ணிட்டாரு. இந்த மோட்டார் சிட்டி மிஷின் கன்னு ஒருத்தங்க இருப்பானுங்கள்ல, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து எங்களுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான அகெயின் வாய்ப்பு வேணும், போன வாரம் நாங்கள் தோற்று போயிட்டோம், இதுக்கான ரீமேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் பிஎஸ்டிக்கு கேட்டிருந்தாராம். ஸோ அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாராம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க போதான். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம WWEடைய மணி இந்த பேங்கான டிஃப்னி அண்ட் கேண்டீஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ், இவங்க 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் கேண்டீஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் வந்து உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை நெக்ஸ்ட் வீக் கேட்டிருக்கிறேன். அந்த மேட்ச்சில் நம்ம வெற்றி பெற்றோன்னா நயா நீ 2 சாம்பியன்ஷிப்பை வச்சுருப்ப, அதுதான் நமக்கு தேவை, நம்ம அதை பார்ப்போம், ஏன்னா டிஃபினியால் சாம்பியன்ஷிப் வெல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போகிறாங்க. ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாதடின்னு போகும்போதும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரிலங்க, நம்ம கேண்டீஸுக்கு டிஃபினியை பிடிக்கல, இதை வச்சே ஏதாவது சண்டை கிண்ட உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபினி ரெடியாக இருக்கிறாங்க தன்னுடைய மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ண. அது எப்போ தான் தெரில, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் ரிட்டர்ன் ஆகிட்டார்ல. பேக் ஸ்டேஜில் அப்படியே பார்த்தீங்கன்னா அல்லாக்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பிரிட்டி லிட்டில்ஸ் டீம் வந்து எப்பா நீ ரிட்டர்ன் ஆகிட்ட, எங்கிட்ட கூட சேர்ந்துக்க, நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கலாம், பல்கலைக்கழகமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அட போங்கடா, அவங்க கூட இருக்கிறதுக்கு நான் பேசாமல் வெளியே எங்கள் போயிருவேன்னு சொல்லிட்டு பெரிய போயிட்டார். அப்போ அந்த இடத்துக்கு வந்து கிரேசன் வாலர் ஆஸ்தி நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து ஒரு எபிசோட் நடத்த போகிறோம் கிரேசன் வாலர் ஷோ, அதில் ஒருத்தர் தேவைப்படுது, நீ வேணா வாயேன் கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோக்கு பாரியா என்ன அப்படின்னு கேட்கும்போது பிரான் ஸ்ட்ரோமனும் சரி செட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்கள் கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோக்கு வாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான நெக்ஸ்ட் கண்டெண்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது, செமி கண்டெண்டர் மேட்ச். இதில் செல்சிஸ் கிரீன் வெர்சஸ் பெய்லிக்கு தான் நடக்க போகுது. இதில் செல்சிஸ் கிரீனுக்கு கூட பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவின் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதில் செல்சிஸ் கிரீனுடைய பர்ஃபார்மன்ஸ் வாட்டா பர்ஃபார்மன்ஸ், 2 நாளுக்கு அப்புறமா செல்சிஸ் கிரீன் நல்லா சண்டை போட்டதை பார்க்குறேன். இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா பெய்லியோடைய சோலியை முடித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க செல்சிஸ் கிரீன். ஸோ உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக செல்சிஸ் கிரீன் வெர்சஸ் மிஷின் மியாயமுக்குள்ளே தான் நடக்க போகுது. ஸோ அதில் யார் வெற்றி பெற்று பிராண்ட் நியூ உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன் ஆகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, நீ மெயின் ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயின் ஈவெண்ட் வரைக்கும் உண்மையை தெரியாமல் இருந்தேன். பட் ஆனால் கோடி ரோட்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்குமான அந்த ஃபைனல் செக்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ஸ்மாக் டவுன் அப்படிங்கிறத அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் காய்ஸ், அஃபீஷியல் போஸ்டர் உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். ஸோ மெஷின் வெர்சஸ் செல்சிஸ் கிரீன், இதில் 2 பேரில் யார் வெற்றி பெற்றாலும் எனக்கு சந்தோஷம். ஸோ என்ன மாதிரி 2 பேரில் யார் வெற்றி பெற்றாலும் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மைக்கேல் கோல் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை இன்ட்ரடியூஸ் செய்கிறார். அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா வராரு. கெவின் ஓவன்ஸுக்கும் இவருக்கும் ஃபைனல் கான்வர்சேஷன். பட் ஆனால் கெவின் ஓவன்ஸ் வரல, மைக்கேல் கோல் கோக்குறாரு, நம்ம வேணால் கார் ஷீட்டில் போய் பேசுவோமா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், வந்தால் வராட்டா போட்டு நான் வந்து முக்கியமான விஷயங்கள் நிறைய பேசணும், ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முக்கியமான விஷயம் பேசணும்னா நான் வேணால் ஒரு கேள்வி கேட்கட்டா, அதுக்கான ஆன்சரை சொல்கிறீங்களா அப்படி மாதிரி கேட்குறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் ஹெச் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டு தந்தார்ல, அது என்ன கிஃப்ட்டு, அது என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டா அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு கெவின் ஓவன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிறாரு. கெவின் ஓவன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்ன கோடி உன்னுடைய கிஃப்ட் ஐட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அது என்ன மாதிரி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு உன் மண்டையை உடச்சி உன்கிட்ட இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பிடுங்கணும், இதுதான் என்னுடைய முதல் கடமை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. கோடி ரோட் செம கடுப்பாகி, நீ பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நீ டபிள்யூடபிள்யூல எங்கேயோ இருக்க, பேக் ஸ்டேஜ்லேயோ கார் ஷீட்லையோ எங்கே வேணா இரு, நான் உன்னை தேடி பிடிச்சி அடிச்சு கொள்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோ பேசிட்டு சட்டை கிட்டையெல்லாம் கலத்திட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு தூரம் போட்டுட்டு அடிக்கிறதுக்காக போகிறாரு. ஆனால் கெவின் ஓவன்ஸ் நல்லா ஆயத்தமாக தாங்க இருக்காரு. கோடி ரோட்ஸ் வருவான் மண்டையை தூக்கி போட்டு உடைக்கலான்னு, அப்படியே அடி இடின்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜில் அடித்தவங்க மெயின் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. மெயின் ஸ்டேஜில் ரிங்கில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அலற விட்டு
பயங்கரமாக அடிச்சிட்டாரு. அடிச்சது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி இப்படி தாண்டா நான் வந்து இப்போ நடக்க போகிற சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் நியூ சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காரு. சொன்ன மாதிரியே கெவின் ஓவன்ஸ் வந்து பிராண்ட் நியூ யுனைடெட் சாம்பியன் ஆகிறாரா அப்படிங்கிறத நாம் வந்து இப்போ நடக்க போகிற சாட்டர்டே மெயின் இவெண்ட் வரைக்கும் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ கெவின் ஓவன்ஸ் கீழே அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்குது. இது வந்து நைட் ஆஃப் சாம்பியன்லேயும் வருமா, அதாவது நைட் ஆஃப் சாம்பியன் வருது பாருங்களேன். இப்போ நடக்க போகிற சாட்டர்டே மெயின் இவெண்ட்லேயும் இதே மாதிரி கெவின் ஓவன்ஸ் கிட்ட அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சி நிறைய பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.